இதெல்லாம் ஓனாக மேனுஃபேக்சருங்களா? ஓன் மேனுஃபேக்சர் அது. நீங்களே ரெடி பண்ணுறீங்களா எல்லாமே? என்ன ஊர் நீங்கள்? பொள்ளாச்சி. கான்டாக்ட் நம்பர் தான் கொடுங்க. க்ரோ பேக்ஸ்லாம் எப்படி வாங்குறீங்களா நீங்கள்? வெளியில் தான் வாங்குறேன். இந்த காயற்பத்து இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? இதெல்லாம் தேங்காய் நார்லேயே ரெடி பண்ணுறதா? ஆ, புரியல. பாட்டு ஓ, இண்டோர் பிளான்ஸில் வச்சுக்கலாம். ஓ, பாத்திரங்கள் ரெண்டு வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் வந்து பிரியாமல் இருக்கும். இது வந்து அன்ஸ்டிச் கொஞ்சம் லேயர் பிரியும். இது வந்து 3 months வரும். இது ஒரு 10 நாள் கம்மியாக இருக்கும். தேங்காய் நார்லேயே எல்லாமே தேங்காய் இதுலேயே. தண்ணியில் போட்டு இது சாஃப்ட் ஆகிடும். ஓ, பாத்திரங்கள் ஒர்க்கு ஈஸியாக. இந்த குருவி கூடலாம் எப்படி தேங்காய் நார்லேயே செஞ்சது? உள்ளேயுமே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது. உள்ளேயுமே கோகனட் ஷெல் தான் இருக்குது. தேங்காய் மூடி இருக்கு இல்லைங்க, அது வச்சு தான் பண்ணிடுறோம். மேலே வந்து கீழே வந்து கோகனட் ஷெல் வச்சு இந்த தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா, தேங்காயோட பஞ்சு அதில் இது பண்ணி பண்ணுறது. ஃபுல்லாக கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டி கையில் மேனுஃபேக்சர். இது 140 டபுள் போர்டு, சிங்கிள் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே கோகனட் ஷெல். இது வந்து பிளாஸ்டிக். இது கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி. பிளாஸ்டிக் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள அட்டா வச்சு தேங்காய் நாரில் வந்து ரேப் பண்ணுறது. ஓகே, கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது. தேங்காய் ஆமாம் ஆமாம், உள்ள தேங்காய் பற்றி ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டிக்கலாம். மாப்பிள்ளை சம்பா. என்ன ஒரு நீங்கள்? சிதம்பரமா? என்ன ஓன் ப்ராடக்ட் அது? எல்லா பாரம்பரிய அரிசி இதில் கிடைக்கும். ம், 160 வகை இருக்குது. ம் ம், என்னென்ன அரிசி இருக்குது? 160 வகை இருக்குது. சிதம்பரம். நீங்கள் சிதம்பரத்தில் எந்த ஏரியா? காட்டுமன்னார் கோயில். இல்லை எங்கள் ஆப் இருக்குது சார். இது வந்து எல்லா இந்த ப்ராடக்ட் என்ன, அந்த மலைத்தேன். இந்த ஆப்பில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓ, இதுதான் கான்டாக்ட் நம்பரா? ஓகே. ட்ரெடிஷ்னல் ரைஸ் மேடம். வரகு, சாமி, திணை, கொல்லுவலி, கம்பு, ராகி, பாரம்பரிய ரைஸ் மேடம். சார், க்ரோ பேக்ஸில் என்ன ரேட்டு வருது? சைஸ் என்ன ஒரு நம்ம ஊர்? திருப்பத்தூர். ஓன் மேனுஃபேக்சர் அது? வாங்கி தான் இது பண்ணுறீங்க. கார்ட்ஸ் இருக்குதா? டேம்லெட்ஸ் ஒன்று போதும். பேக்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி தான் இது பண்ணுறீங்க. ஒரு 4 பீஸ் கொடுங்க. அந்த மாத்திரைன்றது அது இது மாதிரி தான் வருங்களா? இதே மாதிரி இருக்கும். அது உள்ளது அந்த ரெஸ்டாரண்ட் அது உள்ள இருக்குது. இது என்ன யூஸ் ஆகுது? இது வந்து தென்னைக்கு காண்டாமல். தென்னை காண்டாமல் என்ன ரேட் வருது அது? சரிங்களா, 160 இந்த ட்ராப் 160 ரூபா, 100 240 ரூபா. ஓ, அந்த ட்ராப் 160, லியூர் வந்து 240. கான்டாக்ட் நம்பர் இருக்குதா? கொடுங்க பார்க்கலாம். அதில் இருக்கு. இந்த ஹோலில் வந்து இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து வச்சுருக்கேன். ஆர்பின்றது பேர்
அதுக்கப்புறம் இது தாங்காது. என்னது ட்ரையர் என்ன கம்பெனி பேர்? பாரத் பவர். என்ன ரேட் வருது இது? இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு சாம்பிளுக்கு? ஆ, என்னென்ன சீடு இருக்குது? இங்க எல்லா வெரைட்டி இருக்கு, எல்லா காய்கறி, எல்லா வெஜிடபிள்ஸ். புடலங்காய், ஹைப்ரிட்டா ஹைபிரிட் இருக்கு, நாட்டு. நாட்டு இது 2 சீட்ஸ் இருக்குது. உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. மேலே இருக்கா? கார்ட்ஸ் எதுவும் இல்லையா? காடு முடிஞ்சாச்சு. முடிஞ்சாச்சு. யூடியூப்பில் போடுறது தான் தெளிவாக நம்பர் தெரியல. அங்கே காடு. ஓ, நீங்கள் பெரும்போது எக்ஸ்போ ஒன்று வாங்க. என்ன ஊர்ண்ணா நம்ம ஊர்? செங்கனம் சார். ஆ, செங்கனம். செங்கனா. அது எங்கே இருக்குது? செங்குனா சார், செங்குனா 4 ரோடு. 4 ரோடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கீங்களா? ஆ, ஏன்னா ஒரு நிமிஷம் பார்க்கலாம். நான் திருக்கடை சுற்றுக்காடு கொடையாக சாம்பிள் போடுறேன். ஷூ சாப்பிட்டு போடணும். பணம் நம்ம ஷூ சாம்பிள் போடுறேன். இது என்ன மூட்டு வலிக்குங்களா? அது மூட்டு வலி. மூலிகை கொசு வரைக்கும் சார். ஓ, மூலிகை கொசுவத்தி இருக்கு. இது வந்து மூட்டு வலி. தைலம் வைக்கலையா இருக்கா? இது என்ன சீட்டு இது? மல்ச்சிங் ஷீட்டு. இது என்ன என்ன? வந்து சாப்பிடுங்க. இது என்ன மல்ச்சிங்? இது வந்து கிராஸ் கவர்னா. ஆ, இது எதுக்குன்னா மல்ச்சிங் ஷீட் போட்டுட்டு ஆ, ஒரு 45 நாள் வரைக்கும் அந்த செடி இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஓஹோ. இந்த மாதிரி மூடி வச்சுருப்பாங்க. ஓ, இந்த மாதிரி மூடி வச்சுருப்பாங்க. அது பூ எடுத்த உடனே இதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அந்த 45 நாளுக்கும் நம்ம வந்து மருந்து அடிக்க வேண்டாம், ஆ, எதுவுமே பண்ண வேண்டாம். ஓஹோ. இல்லை நீங்கள் 7 நாளைக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிப்பீங்க, மருந்து அடிக்கும். அது அடிக்க வேண்டாம். அடிக்க வேண்டாம். மல்ச்சிங் சீட் எங்கே இருக்குது? இதா எத்தனை மைக்ரான் இது? 20லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். ஓ, இது 20, இது 50. ஓ, இது வந்து 50 மைக்ரான். ம், இது மிளகாய், இது கத்திரிக்காய். கத்திரிக்காய்.
நமது இது ஓன் மேனுஃபேக்சருங்களா இல்லை? நம்ம ஓன் மேன். நீங்கள் சாட்டை கொடுங்க. 3 அடி தான் எல்லா கடையும் சிக்லி பண்ணுவோம். அது பாத்தி போட்டு தண்ணி உடனே போடணுன்ற அவசியம். நீங்கள் போடும்போது சொல்லுங்கள் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். நாங்கள் மிளகாய் போடுவோம். நீங்கள் என்ன போடுறீங்களோ, நீங்கள் உங்கள் எத்தனை ஏக்கர் போடுறீங்களோ சொல்லுங்கள், அந்த ரோல் அனுப்பி விட்றேன். உங்களுக்கு எப்போ போடுறீங்கிறது ரோல் எவ்வளோ? ரோல் என்ன ப்ரைஸ் சார்? இது வந்து 3 அடி ஷீட்டு 1400 ரூபா. 1400 அடி ஷீட்டு 20 மீட்டரா 400 மீட்டர். நீங்கள் 3 அடி போட்டால் போதும். 3 அடி போட்டோம். எவ்வளோ? ஒரு 20 சென்ட் போடலாமா? 20 சென்ட் ஒரு ரோல். ஒரு ஏக்கருக்கு 5 ரோல். 5 மீட்டர். அப்படி நீங்கள் போட்டு விட்டுருவீங்க. நீங்கள் போடுறதுக்கு நான் அழிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அப்படியே நான் ஃப்ரீயாக இருந்தாலும் வரக்கூடாது. நீங்கள் சென்னை அது எப்படி தண்ணி இது படிக்குமா? தண்ணி இந்த இடத்துல விட்றேன்னு வைங்களேன். ஆமாம். இந்த இடத்துல தண்ணி விடும்போது இதுக்கு பாதிக்கு போயிடும், இதுக்கு பாதிக்கு போயிடும். ஓஹோ. இந்த லெவல் எவ்வளோ தண்ணி விடுறோமோ அந்த லெவலுக்கு இங்கே வந்துடும். ஓஹோ. அடுத்து இங்கே பண்ணும்போது இதுக்கு பாதி அதுக்கு பாதி போயிடும். இந்த மாதிரி அதோட தண்ணி மனுஷனுக்கு வந்து கலைக்கு மட்டும்தான். இது நம்ம என்ன ஆகும்னா இந்த தண்ணி ஒரு 3 நாள் இருக்கும். அந்த பாத்தி வந்து உயரம் ஏற்றணும். எவ்வளோ உயரம் ஏற்றணும் பாத்தி? மேக்ஸிமம் ஒரு 1.5 அடி 3/4 அடி ஏற்றணும். 6 அடி 3/4 ஏற்றி மேலே மல்சிங் போட்டு போற்றி விட்றது. போட்டுவிட்டு மண்ணை அணைச்சி விட்றது. ஆனால் தண்ணி ஏறிக்கும். தண்ணி இதில் போத்துன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் சைடு இந்த பக்கம். ஓகே. தண்ணி இதில் விட்றோம். நம்ம எப்போதும் பாலில் விட்ற மாதிரி அந்த கீழே வந்து கலைக்குள்ள நம்ம அடிச்சிக்கலாம். இதில் கலைக்குள்ள அடிச்சிக்கலாம். இல்லை மண் இருக்கிறதெல்லாம் மண் இருக்க அடிச்சிக்கலாம். அப்படிதானே? என்ன இதாகும்? சில கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை பாதிக்கும். ஓ, கெமிக்கலோட இது இருந்துச்சுன்னா மல்சிங்கை பாதிக்கும். அந்த வெங்காயம் போட்டு உடனே மிளகா போடுவோம். நீங்கள் 30 மைக்ரான் எடுக்கலாம். அதை எடுத்துட்டு அப்படியே போடுறதா இருந்தால் அப்படியே எடுக்காமல் போடுறதா இருந்தால் 30 மைக்ரான் 25 மைக்ரான் போடுறோம். வெங்காயத்துக்கு இது என்ன ஹோல்ஸ் போட்டே வந்துடுமா சார்? எப்படிங்க ஹோல்ஸ் இல்லை நீங்கள் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போடுற மிஷின் ஏதோ ஒரு 1.5 மாதத்தில் புது மிஷின் வருது. நீங்கள் என்ன அகலத்துக்கு போட்டு கேட்குறீங்களோ அது நம்மளே போட்டு. இப்போ ஹோல்ஸ் போடாமல் அது இருக்குது இல்லையா? ஆமாம், இப்போ ஹோல்ஸ் போடாமல் இருக்குது. ஓகே. 2 இன்ச்சு பைப் எடுத்து ஒரு இடத்துல வெங்காயம் பிடிக்குவோம். இது என்ன மிஷின் அது? அரிசி கழுவு இயந்திரம் அது. ஆஹா. இந்த ஹெர்பல்லாம் அரைக்கிற மாதிரி மிஷின் இருக்குதா? மூலிகை ஹெர்பல் பல்வரேசரில் இருக்குதா? டவுட்டா அதில்? ஒமீனிக்கு ஹெர்பல்லாம் அரைக்கிற மாதிரி மிஷின் இருக்குல்ல? ஆயில் தன்மை இருக்குது. ட்ரை தான். எது அரைக்கலாம்? பல்வரேசர். ஓ, இதுலேயே அப்படியே. ஓ, என்ன ரேட் வருது இது? அரசு மானியம் இருக்குது. மிஷினோட ரேட்டு 51,000 ரூபா. 60% மானியம். உங்களுக்கு இந்த ரேட்டு தான் வரும். 20,000. ஓகே. மாவு அரைக்கும் இயந்திரம்.
எல்லாமே முயல் குண்டா? நாட்டுக்கோழி காடை எல்லாமே இருக்குது. எல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங். அந்த சைஸ் மட்டும் கேட்டுக்கிறேன். கீழே எவ்வளோ? வரகத்தனை சாம குந்தவாளி கீரை வந்த பனி வருது அத்தனை முளைச்சு. இது என்ன நீரோட்டம் பார்க்குறதா? ஆமாங்க. என்ன ஒரு திருச்சியா? ஆஹா, நாங்கள் ஆத்தூர் தாங்க. தலைவாசல். ஒரு கார்டு ஒன்று கொடுங்க. உங்கள் நம்பர் அதில் இருக்கா? அந்த நம்பர் யாருது? அந்த நம்பர் அது ஓகே. சொல்லுண்ணே. கட்டு எவ்வளோ அது? கட்டு எவ்வளோ அது? கட்டு வந்து 50 ரூபா. இதுதான் சத்து மாட்டுக்கு. மாட்டு சத்து இது நம்ம வந்துடும். 20 நாள் ஒரு அர்த்தத்தை கொண்டே இருக்கலாம். நம்ம தம்பி சார் இது என்ன சோலார் லைட்டுங்களா? ஆமாம். வீட்டுக்கு வைக்கலாம் இல்லை எல்லாத்துக்குமே?
பீஸ் ஆகாது சோலார் லைட் இப்போ வாங்கி விற்கிறீங்க இல்லை ஓன் மேனுஃபேக்சர் நீங்கள் சொந்தமாக தான் தயாரிக்கிறீங்க தயாரிக்கிறது நாட்டு சக்கரை ஈரோடா என்ன கிலோ வருதுங்க நாட்டு சக்கரை கிலோ 80 கிலோ 80 ரூபா சில்லறையில் ஹோல்சேல் ஆகுனா ஹோல்சேல் ஆனால் ஒரு 65க்கு பண்ணலாம் மினிமம் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம் பேக் வரும் 30 கிலோ பேக் 30 கிலோ பேக் 30 கிலோ வரும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மினிமம் 30 கிலோ வேணும் 65 ரூபாய்க்கு பண்ணலாம் இது ஆர்கானிக் தானே அது இதெல்லாம் என்னது நிறைய ஐட்டங்கள் இருக்குது ஓ இயற்கையாக அந்த விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய பொருள் இதில் இருக்கிற ஐட்டம் முன்னேறி இருக்கும் பூரா மருந்து ரெடி மாதிரி எல்லா பொருளும் இருக்குது இது இல்லாமல் தூமைக்கு அம்பளம் கடல்பாசி மாதிரி எல்லாமே என்ன ஊருங்க நம்ம ஊர் என்னங்க சதுரகிரி எல்லாம் சொந்தமாக தயாரிக்கிறது எல்லாமே கான்டாக்ட் நம்பர் இருக்குதா அல்வா ஐட்டமா சார் அது இல்லை ஓன் மேனுஃபேக்சர் அது என்ன ஊர் நீங்கள் ஏழை ஆஃபீஸ் வந்து 2 இடத்துல இருக்குது கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங் கேலிக்கட் ஓ கேரளா இது ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டுங்களா அது இது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ரேட் சார் மற்ற எல்லாமே ஒரு இது மட்டும் என்ன ஏன் டிஃப்ரெண்ட் ரேட் கோதுமை தேங்காய் பழம் தேங்காய் பழம் மற்றதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மேங்கோ பலாப்பழம் பழங்கரிசி டிராகன் ஃப்ரூட்டு இது மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஐட்டம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் லாஸ்ட் எடுத்துமே அது ஐட்டம் கான்டாக்ட் நம்பர் இருக்குதா நாங்கள் உடனே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிடுவோம் மிஷின் பண்ணலாம் சார் என்ன ஊர் சார் நம்ம ஊர் தொட்டியம் தொட்டியில் என்ன மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருச்சி இங்கே தான் இல்லை பலானா எல்லாம் வாழைப்பழத்துலேருந்து தயாரிக்கிற பொருள் என்ன இல்லை ஊருக்கா அது ஆமாம் உங்களுக்கு தண்ணி உரியா நூடுல்ஸ் பவுன் ஓ கார்ட்ஸு ஃபேம்லெட்ஸ் கொடுக்கு இல்லை எல்லாமே அது இது என்னது
ட்ரை ஃப்ரூட் ட்ரை பண்ணணும் நேரில் ஊற வச்சு அதுதான் இன்ஃபியூஷன் கொடுத்துருவா டாக்டர் அதுக்கு 4 கிலோ பாண்டு இன்ஃபியூஷன் பண்ணுறது விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுங்க. நான் உங்களுக்கு முருங்கை ஓ எல்லாம் சூப் மிக்ஸா? சூப் மிக்ஸ் தானே? ம். என்ன செக் ஆட்டுறதா சார் இது? இந்த மிஷின் ரேட் என்ன ரேட் வருது? 15,000. மணிக்கு எவ்வளோ கெப்பாசிட்டிக்கா? 2 3 கிலோ போட்டுருக்கேன். 3 கிலோ ஆட்டலாம். ஆ இந்த புண்ணாக்கு மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். மாட்டுக்கு போட்டுக்கலாம், செடிக்கு போட்டுக்கலாம், நம்ம ஸ்வீட் பண்ணிக்கலாம், சட்னி பண்ணிக்கலாம். சட்னி பண்ணிக்கலாம். ஆயில் செக்கில் ஆட்டின மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும், டென்சிட்டி அந்த மாதிரி. ஓஹோ. ஃபுல்லாகவே எடுத்துறது எதுவுமே இருக்காது. ம். இந்த அளவுக்கு ஆயில் எடுத்துட்டு பார்த்துருக்கேன். 15,000 மிஷினு? 15,000. ஸ்டார்டிங் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க சார். அடியில் அடியில் ஒரு மணி நேரத்தில் 2 கிலோ வரும். கரண்ட்டு எவ்வளோ இழுக்கும்? 2.5 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட். 2.5 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட்டு.